இன்னைக்கு பேர்ட் ஆஃப் பாரடைஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள்ன்றதை தெளிவா சொல்லி தரேன். பாக்குறீங்களா? ஓகே. இப்படி பிளான்ட் இருக்குது அப்படின்னா ஏன் ரொம்ப பெரிய பெரிய இலையா வர மாட்டேங்குது, கீழே இருந்து எதுவும் முளைக்க மாட்டேங்குது, பிளான்ட் ஹெல்த்தியா இருக்க மாட்டேங்குது தெரியுமா? ஒண்ணு நம்ம சூஸ் பண்ற பாட் நல்ல டெப்த் இருக்கணும், நல்ல வித்து இருக்கணும், அதுக்கு தகுந்த சாயில் கொடுக்கணும். இந்த மாதிரி மெனியூர் போடுறப்ப தயவு செய்து அப்படியே போடாதீங்க. தண்ணியில கலந்து பக்குவமா சாம்பாருக்கு புளியை எப்படி பதமா ஊத்துங்களோ அந்த மாதிரி ஊத்துங்க. ஓகே, மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. காத்தோட்டமான இடத்துல செடியை வைங்க. நர்சரியில செடி ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வீட்டுக்கு கொண்டு போனான்னு ஏன் செடி நல்லா இல்லைன்னா நர்சரியில எங்கேயாவது அடைச்சி போட்டு செடி வளர்க்குறோமா? இல்ல காத்தோட்டமான இடத்துல தானே வளர்க்குறோம், பிரைட்டான இடத்துல தானே செடி வச்சிருக்கிறோம். எடுத்துன்னு போயிட்டு ஜெயிலுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு உங்களுக்கு என்ன சொல்றது சுதந்திரமே இல்லாம 3 நாளும் பிரியாணி போட்டா சாப்பிடுவோமா? அந்த மாதிரிதான் செடியும். செடி வாழ்ற மாதிரி வீடை கட்டுங்க. அப்பதான் மனசுக்கு நிறைவான சந்தோஷங்கள் வரும். டஞ்சன் மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டு நல்ல வால்பேப்பர் லைட்டிங் போட்டுக்கிட்டு ஜன்னலை திறக்கிறதே கிடையாது. ஸோ தயவு செய்து சொல்றேன், செடி வாழ்ற மாதிரி வீடை கட்டுங்க, இயற்கையோட வாழுங்க. அப்பதான் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வராது. குறிப்பா இது சூப்பரான பிளான்ட். ஹாலுக்கு டெக்கரேஷன் பண்ணலாம், என்ட்ரன்ஸுக்கு டெக்கரேஷன் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில ஒரு முறை தான் இதெல்லாம் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா கிடைக்காது.